சிஸ்டர் அனு நம்மளோட கூட லைன்ல இருக்காங்க. அந்த ஊழியத்தை செய்யும்படியாக சிஸ்டர் பிரனோக்கிட்டையும் அதுக்கப்புறமா சிஸ்டர் அனுக்கிட்டையும் செய்து கொடுக்க முடியாத அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். தேவன் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Praise the Lord. எண்ணி எண்ணி துதி செய்வாய் என்னடங்காத கிருபைகளுக்காய் இன்றும் தாங்கும் புயமே இன்ப இயேசுவின் நாமமே. இன்றும் தாங்கும் புயமே இன்ப இயேசுவின் நாமமே. உன்னை நோக்கும் எதிரியின் கண்ணின் முன்பில் பதறாதே. உன்னை நோக்கும் எதிரியின் கண்ணின் முன்பில் பதறாதே. கண்மணி போல் காக்கும் கரங்களில் உன்னை மூடி மறைத்தாரே. கண்மணி போல் காக்கும் கரங்களில் உம்மை மூடி மறைத்தாரே. எண்ணி எண்ணி துதி செய்வாய் என்னடங்காத கிருபைகளுக்காய் இன்றும் தாங்கும் புயமே இன்ப இயேசுவின் நாமமே. யோர்தான் புரண்டு வரும்போல் என்னென்ற பாருங்களோ. யோர்தான் புரண்டு வரும்போல் என்னென்ற பாருங்களோ. எலியாவின் தேவன் நீரே உந்தன் விசுவாச சோதனையில். எலியாவின் தேவன் நீரே உந்தன் விசுவாச சோதனையில். எண்ணி எண்ணி துதி செய்வாய் என்னடங்காத கிருபைகளுக்காய் இன்றும் தாங்கும் புயமே இன்ப இயேசுவின் நாமமே. உனக்கெதிராய் வரும் ஆயுதம் வாய்க்காதே. உனக்கெதிராய் வரும் ஆயுதம் வாய்க்காதே. உன்னை அழைத்தவர் உண்மை தேவன் அவர் தாசருக்கு நீதியவர். உன்னை அழைத்தவர் உண்மை தேவன் அவர் தாசருக்கு நீதியவர். எண்ணி எண்ணி துதி செய்வாய் என்னடங்காத கிருபைகளுக்காய் இன்றும் தாங்கும் புயமே இன்ப இயேசுவின் நாமமே. இன்றும் தாங்கும் புயமே இன்ப இயேசுவின் நாமமே. Praise the Lord. Hallelujah. Praise the Lord. நன்றி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நல்ல நேரத்துக்காக நன்றி. இன்று நாம் பிரசங்கத்துக்காக பார்க்க போகிற விஷயம் ஸ்தோத்திரத்தோட ஜெபியுங்கள். Pray with thanksgiving. அதை குறித்து பார்க்க போகிறோம். ஸ்தோத்திரத்தோட ஜெபியுங்கள். எப்பொழுதுமே நம்ம ஜெபிக்கும் பொழுது நம்ம எல்லாரும் அழுதுட்டே ஜெபிப்போம். அது நல்லதுதான். ஆனா அந்த அழுது கொண்டே இருக்கும்போது கூட அந்த ஸ்தோத்திர பலி நம்ம ஏறெடுக்க வேண்டும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்ல வேண்டும். ஏன்னா அவர் பெரியவர், அவர் வல்லவர், அவர் நேற்றும் இன்றும் நாளை மாறாதவர். அவர்கிட்ட நம்ம பேசும்போது எப்பொழுதும் ஒரு சந்தோஷத்தோடும் ஸ்தோத்திரத்தோட பேசணும். நம்ம ஒரு கவலை, ரொம்ப கவலையில ஒரு
என்னன்னா ஒரு விசுவாசம் இல்லாமல் நம்ம பேசும்போது ஆண்டவருக்கு இப்ப நம்ம கிட்ட கூட யாராவது வந்து ஒருத்தர் வந்து பேசுறாங்க, நம்ம மேல நம்பிக்கை இல்லாம உங்களால செய்ய முடிஞ்சா செய்யுங்க அப்படின்னு ஒரு மாதிரி பேசினா நம்ம நினைக்குவோம், எதற்காக நம்ம அவங்களுக்கு செய்யணும், என்ன செய்ய முடிஞ்சா செய்யுங்க அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கேன். அது மாதிரிதான் ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கும் போது அது விசுவாசத்தோட ஆண்டவரால முடியும், ஆண்டவர் முடியாத காரியங்களே இல்லை, அவரால் கூடாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை அப்படின்னு உள்ள ஒரு விசுவாசத்துலதான் நாம ஜெபிக்கிறோம். அப்ப அப்பேற்பட்ட ஜெபம் தான் ஆண்டவர் பார்க்கிறார். அந்த விசுவாசத்துல ஜெபிக்கிறதும் ஸ்தோத்திர பலியோட ஜெபிக்கிறதும். ஏன்னா நம்ம ஒண்ணுமே மறந்து போனதே இல்லை. கடந்த காலத்துல என்னெல்லாம் அவர் செய்திருக்கிறாரோ அதெல்லாம் எண்ணி 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 அந்த உள்ளத்துல இருக்கிற அந்த ஸ்தோத்திர பலியோட நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கும் போது அவரோட இதயமே அப்படியே எப்படி இருக்குன்னா ரொம்ப ரொம்ப நம்மோட அப்படியே நெருங்கி வரும் அவரோட இதயம். ஏன்னா அவ்வளோ அவருக்கு அன்பு நம்ம மேல இருக்கு. அப்ப நாம எப்படி ஜெபிக்கிறோமோ அது ஆண்டவர் வந்து கவனமாக அவர் கேட்கிறார், எப்படி நம்ம ஜெபிக்கிறோம். அப்புறம் ஜெபம் நம்ம ஜெபிக்கிறது மாத்திரம் இல்லை, நம்ம சிந்தனையில கூட என்னெல்லாம் காரியங்கள் உண்டுன்னு கூட ஆண்டவருக்கு நன்றாக தெரியும். நாம என்ன கடந்து போகிறோம்னு ஆண்டவருக்கு நன்றாக தெரியும். இந்த உலகத்துல வந்து நம்மை குறித்து தெரியறதுக்காக நம்ம பெற்றோர்களுக்கு அவ்வளோ நம்ம குறித்து தெரியாது, பிள்ளைகளுக்கு அவ்வளவு குறித்து நம்மளே தெரியாது, நண்பர்களுக்கும் கூட நம்மை குறித்து முழுமையாக தெரியாது. ஆனா நம்மளோட வாழ்க்கை, நம்ம சிந்தனைகள், நம்ம எழுந்து போகிறது, நடக்கிறது, தூங்குறது, நம்ம என்னெல்லாம் சிந்தனை செய்கிறோமோ இது எல்லாமே தெரிகிற ஒரே ஒருத்தர் தான் உண்டு, நம்ம ஆண்டவர். அவருக்கு நம்மை எவ்வளவாக நம்மை தெரியும், அவருக்கு நன்றாக தெரியும், ஒன்றுமே மறவாக இல்லை. அப்ப அவர் முன்பாக நம்ம போய் பேசும்போது ஜெபிக்கும் போது முழு உள்ளத்தோட நம்ம ஜெபிக்க வேண்டும். ஆண்டவர்கிட்ட அன்பு செலுத்தி ஜெபிக்க வேண்டும். நன்றி சொல்லி, ஆண்டவரே என் வாழ்க்கையில் நீர் எவ்வளோ செய்திருக்கிறீர், நன்றி அப்பா சொல்லி அவ்வளோ ஸ்தோத்திர பலியோட நாம ஜெபிக்க வேண்டும். வாசிப்போம் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6-7. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அப்ப நீங்கள் வந்து ஒன்றுக்கும் கவலைப்படாமல், இப்ப நம்ம ஜெபிக்க இருக்கும் போதே எப்படி நம்மளோட உள்ள இருக்குன்னா கவலையோட தான் இருக்கும். அல்லனா நம்ம வந்து இப்படி ஒரு பெரிய ஆள்கிட்ட நம்ம பேச போகிறோம், இவ்வளவு ஒரு நல்ல ஒரு அவசரம் நமக்கு கிடைத்திருக்கு. இப்போ ஒரு பிரசிடென்ட்டை கூட நம்ம போய் வந்து பார்க்கணும்னா ரொம்ப கஷ்டம்தான். இப்போ யுஎஸ் பிரசிடென்ட் வந்து பார்க்கணும், ஆனா அப்படி ஒரு டைம் நமக்கு கிடைச்சிருக்கு, நீங்க போய் பாருங்க. அப்ப நம்ம என்ன நினைப்போம், ஐயோ நம்ம எல்லாம் கரெக்டா சொல்லணும், எல்லாம் கரெக்டா பேசணும் சொல்லி ரொம்ப தயார் பண்ணிட்டு நம்ம போவோம். அங்க இருந்து நம்ம அப்படியே கவலைப்பட்டு அழுதுட்டு இருந்தா அவரு சொல்லுவாரு, எனக்கு இதுக்கெல்லாம் நேரம் இல்லை, நீங்க போங்கன்னு சொல்லிடுவாரு. நீங்க என்ன சொல்ல வந்தீங்க, நீங்க சீக்கிரமா கச்சிதமா என்ன நீங்க சொல்ல வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் போங்க. அல்லன்னா அது கவலைப்பட்டுட்டு வரும்போது அவருக்கு பிடிக்காம போயிடும். ஆனா நம்ம ஆண்டவர் அப்படி இல்லை, நம்ம அழுக வேண்டான்னு இல்லை, ஆனாலும் நம்ம ஆண்டவர் வந்து நமக்குள்ள பார்க்கிற ஒரு காரியம் உண்டு. என்னன்னா நமக்கு அந்த விசுவாசம் இருக்கான். ஆண்டவர் கிட்ட கேட்கும் போது என்ன விசுவாசம் ஒரு பகுதி அளவு தான் இருக்கு. ஏன்னா நடக்குமோ நடக்காது என்னோ நம்ம வந்து ஆண்டவர் கிட்ட ஜெபிக்கிறோம். சில நேரத்துல நடக்கும், சில நேரத்துல நடக்காது. நமக்கு தான் எப்பவுமே இது மாதிரி கஷ்டம், மற்றவங்களுக்கு எல்லாம் நல்லா நடக்கும். அவங்க எல்லாம் என்ன ஜெபிக்கலைன்னா கூட அவங்களுக்கு எல்லா ஆசீர்வாதம் இருக்கு. நமக்கு தான் ஒண்ணுமே இல்லை. என்னன்னாலும் நம்ம ஜெபிக்கணும், அவ்வளவுதான். நம்ம வேற எங்க போவோம், ஜெபிச்சுதான் ஆகணும் சொல்லி அப்படிப்பட்ட ஒரு ஜெபம் கிடையாது. விசுவாசத்தோட நாம ஜெபிக்கணும். அப்போ எப்படின்னா கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட,
அதுதான் ஸ்தோத்திரத்தோட நீ ஜெபிக்க வேண்டும். ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதனாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்போ ஆண்டவர்கிட்ட நம் வேண்டுதலை எல்லாம் நம்ம ஒன்றொன்றாக சொல்ல போறோம். வேண்டுதலை எப்படி சொல்ல போறோம்னா, அந்த விசுவாசம். என்ன விசுவாசம்? இவருக்கு முடியாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை. என் ஆண்டவருக்கு எல்லாமே கூடும், அவரால் கூடும், அவர் செய்திருக்கிறார். என் வாழ்க்கையில மாத்திரம் அல்லாமல் இந்த வேத வசனத்துல கூட எவ்வளோ பேரோட வாழ்க்கையில ஆண்டவர் செய்திருக்காரு, எவ்வளோ பெரிய விஷயங்கள் ஆண்டவர் செய்திருக்கிறார். லாசருவை அவர் மரணத்திலிருந்தே அவருக்கு உயிர் கொடுத்திருக்கிறார். எவ்வளோ பெரிய காரியங்கள். செங்கடல்ல 2ஆக பிளந்தது. அப்படி பிளந்த அதுக்குள்ளாகவே இஸ்ரவேல் ஜனங்கள் நடக்கும்படியாக அவர் செய்தார். என்னெல்லாம் அதிசயங்கள் அவர் செய்திருக்கிறார். அப்ப நம்ம ஒவ்வொரு வாழ்க்கையிலும், நம்ம ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் நமக்கு சொல்றதுக்கு எவ்வளோ காரியங்கள் உண்டு. ஆனா சில நேரங்கள்ல நம்ம மற்றவங்களுக்கு சொல்ல கூட முடியாது. நம்ம சொல்லாம கூட இருப்போம். நம்ம ஐயோ அவங்க என்ன நினைப்பாங்க, ஐயோ நம்மள இவ்வளோ ஏழையா இருந்துட்டோம், இப்பதான் நமக்கு எல்லாம் வசதி எல்லாம் வந்திருக்கு, அவங்க அப்படி நினைப்பாங்க ஜனங்கன்னு சொல்லி நம்மளோட சாட்சி கூட நம்ம சொல்லாம விட்டுடுவோம். ஆனா ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் இதெல்லாம் செய்திருக்கிறார். எவ்வளோ காரியங்கள் ஆண்டவர் நமக்கு செய்திருக்கிறார். வியாதிப்பட்டிருந்த நேரத்துல கூட ஆண்டவர் நம்மை தாங்கி நடத்தி இருக்கிறார், நமக்கு உயிர் தந்திருக்கிறார். அப்ப இப்பேற்பட்ட ஆண்டவர்கிட்ட நம்ம என்னன்னா கவலை இல்லாம விசுவாசத்தோட நம்மள வேண்டுதலை தெரிய வைக்கணும். அப்புறம் 7வது வசனத்துல கூட பார்க்கிறோம், அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இதயங்களில் உங்கள் சிந்தனைகளிலும் கிறிஸ்து இயேசுவுக்குள் காத்து கொள்ளும். அப்ப இது எப்படின்னா, அப்ப எல்லா புத்திக்குமே எத்தாத்த அளவுக்கு உள்ள சமாதானத்தை ஆண்டவர் தருவார். ஒரு பெரிய சமாதானம். அதற்கு நான் ஒரு சாட்சியா சொன்னேன்னா, ஒரு பாஸ்டர், இப்ப ஒரு பாஸ்டராகவே இருந்தார். இப்ப அவர் உயிரோட இல்லை. ஆனா அவர் ஒரு சாதாரண ஒரு மனுஷன். அவர் ஒரு ஹிந்து குடும்பத்திலிருந்து வந்தவர். அப்ப அவரும் அவர் மனைவி 2 பிள்ளைகள். அப்ப இவங்க ஒரு பிசினஸ் மாதிரி நடத்திட்டு இருந்தாங்க. என்ன இந்த மாதிரி இந்த பர்னிச்சர் கடை மாதிரி எல்லாம் வச்சு பிசினஸ் நல்லா நடந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் அந்த பிசினஸ் எல்லாம் ஒரு லாஸ் ஆயிடுச்சு, எல்லாம் நஷ்டமாயி போன பிறகு அவருக்கு நிறைய கடன் ஏறி, தாராளமான கடன். அந்த கடன்ல இவர் இவருக்கு இந்த கடனாளிகள் எப்பவுமே அவர் வீட்டுல வாசல்ல தட்டிட்டு கூவுறாங்க, திட்டுறாங்க எல்லாம். இவங்களால அங்க இருக்கவே முடியல. என்னதான் பண்ணணும்னே தெரியல. இங்க கடைசியில இங்க தீர்மானம் பண்ணிடுவா, குடும்பமா நமக்கு இறந்து போயிடலாம் சொல்லி இவர் போய் விஷம் போய் வாங்கியிருக்கிறார் கடையில இருந்து. வாங்கிட்டு சரி சாதத்துல வச்சு நம்ம எப்படியாவது சாப்பிட்டுட்டு 4 பேர், அதுதான் புருஷனும் மனைவி 2 பிள்ளை, கேர்ள்ஸ், பெண் பிள்ளைகள். அப்போ எல்லாம் ரெடி ஆயிட்டு வாங்கிட்டு அந்த பேப்பர்ல ஏதோ ஒரு மீட்டிங் நடக்குது இடத்துல சின்னமலையில ஏஜி சபையில மீட்டிங் நடக்குதுன்னு சொல்லி அந்த பேப்பர்ல இருந்து வாருங்க, இன்று நீங்க ஒரு பெரிய அதிசயத்தை பார்ப்பீங்க, உங்க வாழ்க்கையே மாறும். அப்ப இவர் அது பார்த்த போது இவருக்கு ரொம்ப இதாயிடுச்சு. என்னடா அது வாழ்க்கையே மாறுமா, என்னோட வாழ்க்கை குட்டிச்சோறாயிட்டு இப்படி கிடக்குது, என்னோட வாழ்க்கை நான் சாவுற நிலைமையில கிடக்குது, என்னோட வாழ்க்கையே மாறும்னு சொல்லி இருக்கேன். சரி என்ன நமக்கு போய் பார்க்கலான்னு சொல்லி அவங்க குடும்பமாக போயிருக்காங்க. போனதோட அங்க அந்த பிரசங்கம் கேட்ட பிறகு பாஸ்டர் டி மோகன் பிரசங்கம் பண்ணதெல்லாம் அவங்க கேட்டதோட அவங்க இதயத்துல அப்படியே அவங்க ஏற்றுக்கொண்டாங்க. இயேசு சாமியை ஏற்றுக்கொண்ட அப்பவே அவங்களோட பாவத்தை எல்லாம் அறிக்கை இட்டு அவங்கெல்லாம் அப்படியே அவங்க கவலையே அவங்க மறந்துட்டாங்க. அப்படியே ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி, ஆண்டவரே என்னோட இந்த நிலைமையில இருந்து என்னை விடுவிக்கணும், என் குடும்பத்தை விடுவிக்கணும்னு சொல்லி ஜெபிச்சு அவ்வளவு நம்பிக்கை. அப்பதான் அவங்க தெரிய வந்திருக்கிறாங்க இந்த ஆண்டவரை குறித்து.
இவ்வளோ நாளும் அவங்க ஹிந்துஸா இருந்தவங்க இப்பதான் இந்த ஆண்டவரை குறித்து தெரிஞ்ச உடனே அந்த விசுவாசம், அவங்க முழு உள்ளத்தோட அந்த விசுவாசத்தை கொடுத்த போது ஆண்டவர் கொடுத்தது என்ன? பெரிய ஒரு சமாதானம் அவரோட இதயத்துல கொடுத்திருக்கிறார். அதுதான் சொல்றேன், எல்லா புத்திக்கும் மேலான தெய்வ சமாதானம். இது சாதாரண சமாதானம் இல்ல, தெய்வ சமாதானம். ஆண்டவர் கிட்ட இருக்கிற அந்த சமாதானத்தை அவருக்கு கொடுத்த போது அவரு தைரியமா வீட்டுக்கு போயிருக்காரு. வீட்டுக்கு போனோன்னா எல்லாம் மேஜிக்கா எல்லாம் சரியாயிடுச்சா? இல்ல, இப்போ கண்ணாளிகள் இருக்காங்க, கடன் கொடுத்தவங்களெல்லாம் வந்து சத்தம் போடுறாங்க, எல்லாமே இருக்கு. ஆனா இவருக்கு என்ன புதுசா கிடைச்சிருக்குன்னா ஆண்டவர் அவரோட உள்ளத்துல வந்திருக்கிறார். அவருக்கு அந்த தெய்வீக சமாதானத்தை ஆண்டவர் கொடுத்திருக்காரு. ஆனா அந்த காரியங்கள் எல்லாம் அப்படியே தான் இருக்கு. ஒண்ணுமே மேஜிக் மாதிரி அப்படியே எல்லாம் சரியாகல, எல்லாம் அதே அந்த காரியங்கள் எல்லாம் அப்படிதான் இருக்கு. ஆனா ஆண்டவர் அவரோட உள்ளத்துல வந்த போது, அவர் ஜெபிக்க ஆரம்பிச்ச போது ஒன்னொன்னாக ஆண்டவர் வந்து அவரை விடுவிச்சு வந்துட்டே இருந்தார். அப்படியே அவரோட வாழ்க்கை அப்படியே மாறிடுச்சு. இப்ப அவங்க 2 பெண் பிள்ளைகள் எல்லாம் கல்யாணம் பண்ணி எல்லாம் நல்ல ஃபேமிலியா இருக்காங்க, நல்ல சந்தோஷமா இருக்காங்க. இவர் வந்து பாஸ்டரா எவ்வளோ நாள் சின்னமலையில எந்த சபையில அவரு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாரோ அந்த சபையில வந்து பாஸ்டராக எவ்வளோ வருடம் அவர் இருந்தார். அப்ப இவ்வளோ ஒரு பெரிய ஆண்டவர் நம்ம ஆண்டவர், நமக்கு தெய்வீக சமாதானத்தை தருகிறவர். அப்ப அதுதான் நம்ம பார்க்கிறோம், எப்பொழுதும் எல்லா புத்திக்கும் மேலான சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் காத்து கொள்ளும். அப்ப இந்த சிந்தனை தான் நமக்கு எப்பொழுதுமே இந்த இது கொண்டு வருது. என்னன்னா, நமக்கு நம்பிக்கை இல்லாம இருக்கிறதுக்காக நம்ம சிந்தனை தான், நம்ம அதை சிந்திப்போம் இதை சிந்திப்போம், இதெல்லாம் நடக்காத காரியம், இதெல்லாம் எங்க நடக்க போகுது, அப்படி நம்ம சிந்தனைகள் வந்து நமக்கு வந்து அவிசுவாசத்தை கொண்டு வரும். ஆனா இந்த சிந்தனைக்கெல்லாம் மேலான ஒரு ஆண்டவர் தான், அவரோட தெய்வீக சமாதானத்தை நமக்கு தருகிறார். அப்ப வேறொரு காரியம் கூட சொல்லணும்னா, ஒரு வயசான ஒரு அம்மா, அவங்க வந்து பிளெயின்ல ஏறினதே கிடையாது. அப்போ அவங்க முதலாக வந்து பிளெயின்ல போறாங்க, ஒரு இடத்துல போய் தான் ஆகணும், ஒரு கிராண்ட்மா. அப்ப அவங்க பிளெயின்ல போறதுக்காக ரொம்ப பயமா இருந்தப்போ எல்லாரும் தைரியம் சொன்னாங்க, ஒன்னும் ஆகாது, நீங்க தைரியமா போமா, ஒன்னும் ஆகாது, அப்படியெல்லாம் பிளெயின் ஒன்னும் கீழே ஒன்னும் வீழாது. அவங்களுக்கு பயம், மேல பறந்து போகும்போது அப்படியே கீழே விழுந்துடுமான் பிளெயின். அப்ப இவங்க எல்லாரும் அந்த பிள்ளைகளு பேர பிள்ளைகளு எல்லாருமே நல்லா தைரியம் கொடுத்து இவங்கள அனுப்பி விட்டுருக்காங்க. அப்ப இவங்க பிளெயின்ல போய் அந்த இடம் வந்து சேர்ந்தாச்சு, எந்த இடத்துல சேரணுமோ அந்த இடத்துல சேர்ந்தாச்சு. அப்போ இவங்க வந்து கேட்டிருக்காங்க, போன் பண்ணி கேட்டிருக்காங்க, ஓ எப்படி இருந்தது, நீங்க எல்லாம் கரெக்டா வந்து நீங்க சேர்ந்துட்டீங்கல்ல, இப்ப எப்படி இருந்தது, நல்ல பிளெயின் உங்களை நல்லா தூக்கிட்டு கொண்டு போயாச்சே, மேல தூக்கி கொண்டு போய் கரெக்டா கொண்டு போய் நீங்க சேர்ற இடத்துல கொண்டு போய் விட்டாச்சு உங்களை, எப்படி இருந்தது அப்படி கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, எனக்கு ரொம்ப பயமா தான் இருந்தது, ஆனா நான் உட்காரும் போது அவ்வளோ அமர்த்தாம, என்னோட வெயிட் அவ்வளோ வீழாம நான் ஒரு மாதிரி தான் இருந்தேன், நான் சரியா இருக்கல, அப்படிதான் பறந்தேன். அப்ப அது கர்த்தனா அவங்க வெயிட்டே கொடுக்கல, அந்த சீட்ல வெயிட் கொடுத்தா அந்த பிளெயின் கீழே போயிடும் நினைச்சிட்டு அவங்க கொஞ்சம் வெயிட் கொடுக்காம உட்கார்ந்தாங்க. அப்ப ரொம்ப வேடிக்கையா இருக்கு. அப்ப அப்படி அவங்க அந்த அம்மா வந்து யாத்திரை பண்ணியிருக்காங்க. அப்ப சில நேரத்துல கூட நம்ம பாரங்கள் எல்லாம் ஆண்டவர்கிட்ட சொல்லும் போது முழுசா நாம சொல்றது இல்லை, அரைகுறையா நமக்குள்ளவே அந்த அவ்விசுவாசத்துல கொஞ்சம் மாத்தி வச்சுட்டு நடந்தா நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி கொஞ்சமா சொல்ற மாதிரி இருக்கு. அப்ப அவங்க வந்து இந்த கிராண்ட்மா வந்து இந்த வயதான இந்த லேடி வந்து அந்த பிளெயின்ல வந்து சரியா உட்காராம, சரியா அந்த பாரம் கொடுத்து இருக்காம அவங்க வந்து ரொம்ப லைட் வெயிட்டா போனோம்னு சொல்லிட்டு அப்படி அவங்க சரியா அந்த பாரத்தை கொடுக்கவே இல்லை. அதே மாதிரிதான் சில நேரங்கள்ல நம்ம ஜெபிக்குமோ அப்படி ஜெபிக்கிறோம். நம்ம
ஆனா ஆண்டவர் வந்து எப்படி நம்ம ஜெபிக்க கேட்கிறாருன்னா, முழு உள்ளத்தோட நம்ம ஜெபிக்கணும். அவ்விசுவாசம் ஒரு சிறிதளவு இருக்கக்கூடாது, அப்படி முழுசா ஜெபிக்கணும். நான் முன்பு பிரசங்கம் பண்ணது போல அந்த கடுகளவு விசுவாசம், அதை குறித்து நான் பிரசங்கம் பண்ணேன். அந்த கடுகளவு விசுவாசத்துல ஒரு அவ்விசுவாசம் கூட இல்லைன்னு. அப்படி நம்ம அந்த ஜெபம் நம்ம ஏறெடுக்கும் போது என்ன ஆகுதுன்னா, கண்டிப்பா ஆண்டவர் வந்து அதை அவருக்கு தெரியும், நன்றாக தெரியும் அவருக்கு. நாம எப்படி நமக்கு ஆண்டவர் முன்பாக நமக்கு ஒண்ணுமே மறவாகவே இல்லை, எல்லாமே ஆண்டவருக்கு தெரியும். அதுதான் நம்ம வந்து பைபிள்ல கூட பாக்குறோமே, அந்த ஸ்திரீ வந்து அவருக்கு உடம்பு முடியாம வந்து அந்த ஸ்திரீ ஆண்டவரோட வஸ்திரத்தை தொடும்போது ஆண்டவர் வந்து அவ்வளோ கூட்டத்தின் நடுவுல வந்து ஆண்டவர் கேட்கிறாரு, யார் என்னோட வஸ்திரத்தை தொட்டாங்க அப்படின்னா அந்த லேடியோட விசுவாசம் வந்து ஆண்டவருக்கு தெரிய வந்திருக்கு. அவங்க உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த விசுவாசம் ஆண்டவருக்கு அப்படியே தெரிய வந்திருக்கு. அதான் கூட இருக்கிற டிசைபிள்ஸ் எல்லாம் கேட்கறாங்க, அது எப்படி இந்த ஆள் கூட்டத்துல வந்து யாராவது ஒருத்தர் வந்து எவ்வளவு பேர் இடிக்கிறாங்க எல்லாம், அதுல வந்து ஒருத்தங்க தொட்டு இருக்காங்கன்னு சொல்லி நீங்க யாருன்னு கேக்குறீங்களே, எப்படி நம்ம அது தெரியும் யார் தொட்டாங்கன்னு? ஆனா ஆண்டவருக்கு அது தெரியும். ஆனா ஏன்னா அந்த தொடலுக்கு வந்து ஒரு வித்தியாசம் இருக்கு. அதே மாதிரி நாம ஜெபிக்கும் போது அந்த விசுவாசத்தோட நம்ம ஜெபிக்கும் போது நம்ம ஜெபத்துக்கு அந்த ஒரு வித்தியாசம் உண்டு. எல்லாரும் ஜெபிக்கிற மாதிரி இல்ல, இதற்கு ஒரு வித்தியாசம் உண்டு. அப்ப ஆண்டவர் வந்து அதை பார்க்கிறார். அதனாலதான் நம்ம ஜெபிக்கும் போது விசுவாசத்தோட ஜெபிக்கணும். அதுதான் ஸ்தோத்திர பலியோட ஜெபிக்கணும். கவலையே இருக்க கூடாது, முழு உள்ளத்தோட நாம ஜெபிக்கணும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். வாசிப்போம் மத்தேயு 6:25-29. Matthew chapter 6, 25-29. ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா? ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? கவலைப்படுகிறதினாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? ஓகே, அப்ப அது வந்து என்ன நம்ம வாசிக்க, நமக்கு எல்லாருக்குமே நன்றாக தெரிஞ்ச வசனங்கள் இதெல்லாம். காக்கைகளை பாருங்க, குருவிகளை வந்து எப்படி அவங்கள வந்து எப்படி அவங்களுக்கு நாளை என்ன இருக்குன்னு கூட அவங்களுக்கு தெரியாது. ஒரு காற்று அடிச்சா போதும், மரத்தில் இருக்கிற வந்து பழங்கள் எல்லாம் கிடைக்குமா இல்லைன்னு கூட அவங்களுக்கு தெரியாது. ஆனாலும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் வந்து இந்த பட்சிகளை வந்து ஆண்டவர் வந்து கொடுக்கிறார். அவங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். அப்ப அதோட எவ்வளோ விலையுள்ள காரியம், பூமியில் இருக்கிற மனிதர் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் ஆண்டவருக்கு. அப்போ நம்மை வந்து ஆண்டவர் கண்டிப்பா அவர் பாதுகாப்பார். நமக்கு வேண்டிய காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் நமக்கு செய்வார், ஒன்றுமே செய்யாமல் இருக்க மாட்டார். ஏன்னா நம்ம அவரோட பிள்ளைகள். ஆண்டவர் தான் நம்மை உண்டாக்கினார், அவர் தான் நம்மளோட சிருஷ்டாகர்த்தர், அவரு நம்மை உண்டாக்கினவர். அப்ப அவருக்கு எல்லாமே தெரியும். நம்ம வாழ்க்கையில கூட என்னெல்லாம் நம்ம கடந்து போகிறோம் கூட அவருக்கு தெரியும். அதனாலதான் இந்த பட்சிகளை வச்சு ஆண்டவர் நமக்கு சொல்லி இருக்கிறார். அப்போ இருக்கிற பூக்களை குறித்து கூட ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அது கூட என்ன அழகான ஆடை உடுத்திருக்கு. அந்த பூக்கள் வந்து இப்ப பார்க்கும்போது என்ன நல்ல அழகா இருக்கு பார்க்கிறதுக்கு. இதெல்லாம் ஆண்டவர் தான் உண்டாக்கி இருக்கிறார். அப்ப நம்மளோட வாழ்க்கை வந்து ஆண்டவர் வந்து செம்மையாக நடத்த ஆண்டவரால முடியும். அவர் நம்மை தாங்கி நடத்துவார், ஒரு நாள் அவர் நம்மை கைவிடுவதே இல்லை. அதனாலதான் இதெல்லாம் ஒரு உதாரணமாக ஆண்டவர் வந்து எடுத்து சொல்லுகிறார். இப்ப இந்த வசனத்துல நம்ம பார்க்கும்போது இது யாருக்காக இவர் சொல்லி இருக்கிறார்?
இது எடுத்து இவ்வளோ விளக்கங்கள் கொடுத்து எடுத்து சொல்லும் போது அவர் நம்மை புரிய வைக்கிறார். இவ்வளவுமாக ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார். நாம ஆண்டவருக்கு அவ்வளவு முக்கியமான ஆட்கள், நாம் ரொம்ப முக்கியமானவங்க ஆண்டவர் முன்பாக. அதனாலதான் அவர் எடுத்து சொல்கிறார், நான் இவங்களுக்கே இவ்வளவு செய்யும் போது உங்களுக்கு செய்யாம இருப்பேனா? இந்த உலகத்துல இருக்க மிருகங்களு பட்சிகளு இவங்களுக்கே நான் இவ்வளவு செய்யும் போது மனிதரை தான் ஆண்டவர் எவ்வளவு நேசிக்கிறார். அந்த நம் மனிதருக்காக தான் ஆண்டவர் தன்னோட ஒரே பேரான குமாரனே அவர் இந்த பூமிக்கு அனுப்பியிருந்தாரு. நமக்காக உயிர் விடவும், நமக்காக இரத்தத்தை சிந்தவும், நம் பாவங்களுக்கெல்லாம் மன்னிப்பு கிடைக்கிறதுக்காக அவரோட ஒரே குமாரனை அனுப்பினாரு. அப்போ யாருக்காக? அதனாலதான் இவ்வளோ விளக்கங்கள் நமக்கு ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். அப்ப அப்பேற்பட்ட ஆண்டவர் மேல நமக்கு எவ்வளவு விசுவாசம் வேணும். ஏன்னா இவர் வானம் பூமி உண்டாக்கும் போதே இருந்திருக்கிறார். அதற்கு முன்பாகவே இருக்கிறார். அப்ப நாம இருக்கிறது ஒரு சின்ன காலகட்டம் தான் நாம வாழ்கிறோம். அப்ப நமக்கு எவ்வளவு பேர் முன்ன இருந்திருக்கிறோம். இப்ப நம்மை கடந்து வருகிற எவ்வளவு பேர் இருக்கிறாங்க ஜெனரேஷனா. அப்ப ஒவ்வொருத்தரையும் அவர் பேரிட்டு அழைத்து ஒவ்வொருத்தரோட காரியங்களை அவர் இவ்வளவு நன்றாக நடத்தும் போது அப்ப எப்பேற்பட்ட ஆண்டவர் நம்ம ஆண்டவர். அதனால நம்ம எப்போ ஜெபிக்கும் போதும் விசுவாசத்தோடு ஜெபிக்கணும். மத்தேயு 6:33 வாசிப்போம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அதனாலதான் ஆண்டவரை நாம் தேட வேண்டும். அவரோட ராஜ்யத்தை நாம் தேட வேண்டும். நாம் ஒன்றுமே மறந்து போக கூடாது. நம்ம எங்கேருந்து வந்தோம், எப்படி வந்தோம், எப்படி ஆண்டவர் நம்மை மீட்டெடுத்தாரு, இவ்வளோ நாள் எவ்வளோ நன்றாக நம்மை நடத்தி கொண்டு வருகிறார், இதெல்லாம் நமக்கு நன்றாக தெரியும். அப்ப அவரோட ராஜ்யத்துக்காக நாம இருக்க வேண்டும். அப்புறம் அவரோட ராஜ்யம் தான் என்னன்னா, நமக்கு இருக்கிறவங்களெல்லாம் நம்ம ஆண்டவருக்காக நாம சேகரிக்க வேண்டும். நம்ம கூட இருக்கிறவங்களுக்கெல்லாம் நம்ம சொல்ல வேண்டும். ஆண்டவரை குறித்து சொல்லி ஆண்டவரோட ராஜ்யத்துல நம்ம சேர்க்க வேண்டும். எப்பொழுதுமே நமக்கு அந்த சிந்தனை தான் இருக்கணும். என்னோட ஆண்டவர் எனக்கு எல்லாம் செய்து தருவார், என்னோட ஆண்டவர் எனக்காகவே ஒரு இடத்தை பரலோகத்திலே எனக்கு வைத்திருக்கிறார். அப்ப என்னோட இனி வர வாழ்க்கை எல்லாமே இந்த உலகத்துல மட்டும் இல்லாமல் எனக்கு பரலோகத்துலதான் இனிமேல என்னோட வாழ்க்கை இருக்க போகுது. அப்போ அப்படிப்பட்ட ஒரு சிந்தை, ஒரு மேலான சிந்தை நமக்கு வரணும். ஏன்னா ஆண்டவர் எப்பொழுதுமே நம்மளோட எல்லா காரியங்களையும் அவர் பார்த்துப்பார். அதனாலதான் அவர் சொல்லிக்கிறார், நீ seek ye first the kingdom of God, you seek first the kingdom of God and all shall be added unto you. ஆண்டவருக்கு நம்ம ஆண்டவரை தேடும் போது அவருக்கு எல்லாமே நமக்கு வேண்டிய எல்லா காரியங்களையும் ஆண்டவர் செய்து தருவார். அது அப்பேற்பட்ட ஆண்டவர் தான் நம்மோட ஆண்டவர். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. நன்றி ராஜாவே, நன்றி அப்பா, இந்த நல்ல நேரத்துக்காக நன்றி அப்பா. அப்பா பிதாவே, உம்மை அழைக்கிறோம் அப்பா, நீர் வாரும் அப்பா, வாரும் ராஜாவே. ஹல்லேலூயா. முழு உள்ளத்தோட நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த ஜெப கூட்டத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் அப்பா முழு உள்ளத்தோட நாங்க ஜெபிக்கிறோம் ராஜாவே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கவலை இல்ல அப்பா எங்களுக்கு. ஹல்லேலூயா, எங்கள் கவலைகள் எல்லாம் நீர் மாற்றுகிறீர் அப்பா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். விசுவாசத்தோட நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திர பலியோட நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் எவ்வளோ காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில செய்திருக்கிறீர் அப்பா. நாங்கள் நன்றி மறக்க மாட்டோம் அப்பா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நாங்கள் ஒரு நாளும் மறந்து போகிட மாட்டோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரத்தோட நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா.
அப்பா. ஹல்லேலூயா. உம்மால் கூடாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. இந்த பிரேயர் லைன்ல வைத்திருக்கும் ஒவ்வொரு விஷயத்துக்காக ஜெபம் பண்ணிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. பெரிய காரியங்களை செய்யும் ராஜாவே, நீ பெரியவர் அப்பா. நேற்று இன்று நாளை மாறாத ஆண்டவர் அப்பா. உம்மால் கூடாத காரியங்கள் ஒன்றுமே இல்ல ராஜாவே. ஹல்லேலூயா. எல்லா சத்ருவின் கிரியைகளையும் முறியடிக்கும் அப்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா. உமது சித்தம் எங்கள் வாழ்க்கையில நிறைவேறட்டும் ராஜாவே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா. உமக்கு பிரியமுள்ள ஜனமாக நாங்கள் வாழ நீர் உதவி செய்யும் அப்பா. ஸ்தோத்திரம். உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜாவே. ஸ்தோத்திரம் அப்பா. நீர் பெரிய காரியங்களை செய்யும் அப்பா. பெரிய அதிசயங்களை செய்யும் அப்பா. எங்களை ஒரு நல்ல சாட்சியாக நிறுத்தும் அப்பா. உமது நாம மகிமைப்பட வேண்டும் அப்பா ராஜாவே. ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திரம். ஒவ்வொரு குடும்பங்களையும் உமது கரத்தில் தருகிறோம் அப்பா. சிறு பிள்ளைகளை உமது கரத்தில் தருகிறோம். வாலிப பிள்ளைகளை உமது கரத்தில் தருகிறோம் அப்பா. அப்பா முதிர்ந்தவர்களை உமது கரத்தில் தருகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா. ஒவ்வொருத்தரையும் உமது கரத்தில் தருகிறோம் ராஜாவே. என்ன வேதனை இருந்தாலும் இந்த நேரத்தில் அந்த வேதனையை மாற்றிவிடும் அப்பா. மாற்றிவிடும் ராஜாவே. நீர் பெரிய அதிசயத்தை செய்யும் அப்பா. உமது கரத்தை நீட்டும் அப்பா. ஹல்லேலூயா. உமது ஆணி படைஞ்ச கரத்தை நீர் நீட்டி ஒவ்வொருத்தரையும் தொடும் அப்பா. உச்சந்தல்லிருந்து உள்ளம் கால் வரைக்கும் தொட்டு ஹல்லேலூயா சுகப்படுத்தும் அப்பா. சமாதானத்தை கொடுங்க அப்பா. சந்தோஷத்தை கொடுங்க அப்பா. கவலைகளை மாற்றும் அப்பா. பெரிய அதிசயங்களை செய்யும் ராஜாவே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அந்த தெய்வீக சமாதானத்தை கொடுங்க அப்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா. அந்த தெய்வீக சமாதானம் அப்பா. எங்கள் சிந்தனைக்கெல்லாம் அப்பேர் கடந்து போகிற அந்த பெரிய சமாதானத்தை நீர் கொடுமப்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா. ஒவ்வொருத்தரையும் தொடு ராஜாவே. நன்றி அப்பா. நன்றி நன்றி. என்ன விஷயத்துக்காக நாங்க ஜெபிக்கிறோமோ, கல்யாணமோ, ஹல்லேலூயா, கல்யாணம் திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணத்தை நீர் நடத்தி கொடுமப்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஏற்ற துணையை நீர் நல்கும் அப்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா. உடம்பு முடியாம இருக்கிறவங்களை நீர் தொடுமாப்பா. உமது வல்லமையுள்ள ரத்தத்தினால தொட்டு அந்த எந்த இடத்துல உங்களுக்கு வேதனை இருக்கோ அந்த இடத்துல நீர் தொடுமாப்பா. ஹல்லேலூயா. விசுவாசத்தோட ஜெபிக்கிறோம் ராஜாவே. அவர்கள் அந்த இடத்துல கரம் வைத்து ஜெபிக்கும் போது ஹல்லேலூயா நீர் பெரிய அதிசயத்தை செய்யும் அப்பா. ஓ ரப கபரிபி ரப ரப ஷபரபரிபி கபரப தொடும் ராஜாவே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா. ஓ ரப கபரப ரப ரப ஷபரபரிபி கபர. விடுதலை 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 நாயகனே தொடுமப்பா. ஹல்லேலூயா. உமது ஆணிப்படைத்த கரத்தை நீ தொடுமப்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா. தொட்டு சுகப்படுத்தும் அப்பா. ஹல்லேலூயா. வேதனையிலிருந்து விடுதலை தருமப்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். பெரிய அதிசயத்தை செய்யும் ராஜாவே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா. எல்லாவற்றையும் விடுதலை. கண்ணீரை நீர் தொடையுமப்பா. ஹல்லேலூயா. கண்ணீரை நீர் வடிக்க வேண்டிய அவசியம் இல்லப்பா. சந்தோஷத்தை நல்கும் அப்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். பெரிய அதிசயங்களை செய்யும் ராஜாவே. நன்றி அப்பா. நன்றி. கொடான கோடி நன்றி அப்பா. ஜெபத்தை கேட்டதுக்காக நன்றி. ஒவ்வொருத்தரையும் நீர் ஆசீர்வதியும் அப்பா. நடத்தும். ஒவ்வொரு நாளும் நீர் ஆசீர்வது. அவங்க போகிற இடத்திலும் வருகிற இடத்திலும் எந்த இடத்துல போனாலும் நீர் ஆசீர்வது. அவர்கள் தலை எப்பொழுது நிமிர்ந்து நிற்க நீர் உதவி செய்யும் அப்பா. ஒரு நாளும் சோர்ந்து போகாத வண்ணம் நீர் நடத்தும் அப்பா. இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஆசீர்வாதம் நாம் சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள். மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டதான ஒரு செய்தி கேட்க முடியாத ஆண்டவர் உதவி செய்தார். இந்த நாட்கள்